ஈசா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா? தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான. நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? மனு பேரவைத் தலைவர்களே, வனப்பாதையில் யானை செல்லும் இடமெல்லாம் உயிரினங்கள் உயிர் பெற்று எழுகிறது. சூழலியலின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது. காடுகளின் காவலர்கள் என்பது அதன் சிறப்பு. அவற்றை வைத்தே காடுகளுக்கு மதிப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த யானைகளை பாதுகாக்க மிக அவசியமானது அதன் வழித்தடங்கள், அதாவது எலிபென்ட் காரிடர்ஸ். யானை வழித்தடங்கள் என்றால் யானை வாழ்விடங்களை இணைக்கும், யானைகளால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் தடங்கள் என்று குறிப்பிடலாம். வனப்பகுதிகள் இடைவெளியின்றி தொடர்ச்சியாக காணப்பட்ட காலத்தில் யானைகளின் நடமாட்டம் வனத்திற்குள்ளேயே இருந்து வந்தன. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கன்னியாகுமரி தொடங்கி கிருஷ்ணகிரி வரை உள்ள வனப்பகுதிகள் இடைவெளி இல்லாது பறந்திருந்த காலங்களில் யானைகளால் விவசாயிகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் தொந்தரவுகள் இருந்ததே இல்லை. கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்ட விவசாய நிலங்களின் விரிவாக்கம் மற்றும் பல்வேறு கிராம மேம்பாட்டு பணிகளின் வனப்பகுதிகளில் தொடர்ச்சி பாதிப்படைந்துள்ளது. தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்பட்ட யானைகள் தற்போது நிரந்தரமாக அழிந்தே விட்டன. மனு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டின் வனப்பகுதியில் காணப்படும் பேருயிரான யானைகளை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. யானைகளின் வாழிடங்களை இணைப்பதன் மூலம் மனித யானை முரண்பாடுகளை பெரிதும் குறைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் யானைகள் வழித்தடங்கள் அடையாளம் காண்பதற்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. உலக அளவில் யானை நிபுணராக அறியப்பட்ட முனைவர் ராமன் சுகுமார் அவர்களால் அந்த சிறப்பு குழுவின் வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த வரைவு அறிக்கை யானை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்களின் கருத்திற்கென வனத்துறையின் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அக்கருத்துக்கள் தொகுக்கப்பட்டு வரைவு அறிக்கை செம்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வறிக்கையானது தமிழாக்கம் செய்யப்பட்ட பின்பு யானை நடமாட்டம் உள்ள மாவட்டம் வாரியாக அந்தந்த பகுதிக்கான யானை வழித்தடங்கள் குறித்து விவரங்களை மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் விளக்கி மக்களின் கருத்துக்கள் தொகுக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இறுதி அறிக்கை சிறப்பு குழுவால் முடிவு செய்யப்பட்டு பின்பு அரசின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த நிலையில் யானை வழித்தடங்கள் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன பாதுகாவலர்களால் தெளிவுபடுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹசன் மௌலானா என்ன சொல்லுங்க, என்ன பாயிண்டா பாடு? தலைவர் அவர்களே, யானை வழித்தடங்களை பத்தி ஐயா பேசினாரு. பல யானை வழித்தடங்கள் இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க, ரோடு போட்டுன்னு அந்த இடத்துல எலிபென்ட் கிராசிங்னு போடுறது இல்ல. இது போக கோயம்புத்தூர்ல இப்ப அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷால எல்லாம் ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இத நீங்க 2-3 முறை கோரிக்கைகள் தலைவர் அவர்களே, அமைச்சர் பதில் சொல்லும் போது நேரம் இல்ல. எல்லாருக்கும் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யானை வழித்தடங்களை பத்தி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது. ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் அதுக்காக தான் இதெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம். முன்னவர்கள் உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா, நீங்களும் அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக் கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு
யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்றாரு. ஈசா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா? யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர். இல்ல, அதாவது இப்ப ஜெனரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜெனரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது. அமைச்சர் பதில் சொல்றாங்க. அவை முன்னவர் கேட்டிருக்காங்க. ஈஷாவது முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கிறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? அப்படி கேட்கிறார் அவர். போதும்.